ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி செய்யலாங்க. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். இந்த மிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு குட்டி பவுலில் வச்சிடலாம். அப்புறமா இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் எண்ணெயில். அது லைட்டாக ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சிட வேணாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும் ஓரத்துலலாம். அந்த டைமில் எடுத்து அந்த மிளகாய் கூடவே வச்சிடலாம். நம்ம மிளகாவும் இஞ்சியும் தனியாக வறுத்து எடுத்து வைக்கும்போது அதனோட ஃப்ளேவர் அப்படியே நம்ம எண்ணெயில் வறுக்கிறோம்ல அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க சட்னியில். நம்ம இது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குனா அந்த ஃப்ளேவர் வராது. அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ 1 தக்காளி சேர்க்குறேன். நான் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் நான் 1 தக்காளி சேர்க்குறேன். உங்கள் தக்காளி புளிக்காமல் இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெலாம் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் கொஞ்சமாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லியை வெங்காயம் தக்காளியோடவே சேர்த்து வதக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது சட்னியோட டேஸ்ட்டு இந்த கொத்தமல்லி ரொம்ப அரைக்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். அது மட்டும் இல்லாமல் சட்னியோட கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு நாள். ரொம்ப டேஸ்ட்டாக சட்னி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கொத்தமல்லி இலைலாம் லைட்டாக சுருங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்தா கூட ஓகே தான். அடுப்பு ஆன் பண்ணி இதை வதக்கணும் தேவையில்லைங்க. அந்த பேனில் இருக்க சூட்லேயே இந்த இலையெல்லாம் வதங்கிடும். இந்த மாதிரி தனியாக வதக்கிட்டு நம்ம சட்னி இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம இதை போட போகிறோம். அதனால் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம முன்னாடி வறுத்து வச்சுருந்தோம்ல மிளகாய் இஞ்சி அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி வதக்கணும்ல அதையும் சேர்த்து நம்ம இதை அரைக்கக்கூடாது, பல்ஸ் தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்னோட மிக்சிக்கு 4-5 வாட்டி பல்ஸ் பண்ணேன். உங்களோட மிக்சியில் எப்படி அரையுதுன்னு பார்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ பாருங்கள் சட்னி நல்லாயிருக்கு பார்க்கவே. இப்போ இதில் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ தாளித்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக உளுந்தும் கடுகும் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு நெய் ரோஸ்ட் போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, போதுன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.